ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஹர் கிச்சன்ஸ். இப்போ பார்க்க போகிறது சப்பாத்தி தோசைக்குள்ள தக்காளி முட்டை குருமா. தேவையான அளவு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, வெங்காயம் 3னா தக்காளி 4 எடுத்துக்கோங்க. 4 இல்லாட்டா 5 எடுத்துக்கோங்க. இப்போ மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கஸ்தூரி மெட்டி கொஞ்சோண்டு போடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரைஸ்க்கு கூட வச்சுக்கலாம். ரைஸுக்கு வைக்கிறோன்னா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.